நடிகர் சங்க தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வரப்போற நடிகர் சங்க தேர்தல்ல ஒரு பக்கம் நம்ம சரத்குமார் சார் அணியும், இன்னொரு பக்கம் விஷாலோட அணியும் போட்டிடுறாங்க. இதுக்காக விஷாலோட டீம் நாசர், கார்த்தி, பொன்வனன், கருணாஸ் இவங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டார் அண்ட் கமல் சாரை மீட் பண்ணி அவங்களோட ஆதரவை கேட்டாங்க. பட் ரீசெண்டா விஜய மீட் பண்ண போகும்போது மட்டும் நம்ம விஷால் மிஸ் ஆயிட்டாரு. கேட்டா பாயும் புலி படத்தோட டப்பிங்ல பிஸியா இருந்தாரு, அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொன்னாலும் உண்மையில நம்ம விஜய்க்கும் விஷாலுக்கும் ஒரு கோல்ட் வார் போயிட்டு இருக்கு. விஜய் என்னெல்லாம் பண்றாரோ அதை அப்படியே விஷால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஏழைங்களுக்கு நல்லது பண்றது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மாடு வாங்கி கொடுக்கறது, இதை தாண்டி புலி அண்ட் பாயும் புலி பயங்கர போட்டியில போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஆகஸ்ட் 2 ஆடியோ லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி படத்தையும் செப்டம்பர்ல தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. சோ இதனாலதான் விஷால் விஜய பர்பஸா மீட் பண்ணல. பட் வெளியே அப்படி சொல்ல முடியாது இல்லையா, அதனால பூசி மழுவறதா தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் சங்கத்தோட துணைத் தலைவர் காளை விஷால் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. அதுக்கு காரணம் நடிகர் சங்கத்துல திமுக தலைவர் கருணாநிதி ஒரு கௌரவ போஸ்ட்ல இருக்காரு. ஆனா அவரோட ஓட்டுரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு விஷால் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு விளக்கம் கொடுத்த காளை, கௌரவ போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, அவங்க ஒரு நடுநிலையான பர்சன், இத பத்தி கலைஞருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு விஷால் போலியா பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு காளை கடுப்பாயிருக்காரு. இன்னொரு பக்கம் விஷாலுக்கு ஆப்போசிட்டா சிம்பு, தனுஷ் இன்னும் சில யங்கான ஹீரோஸ் நம்ம சரத்குமார் சாருக்கு தான் சப்போர்ட். இத பத்தி ரீசெண்டா நடந்த வாழு வெற்றி விழால சிம்பு ஓப்பனாவே சொல்லிட்டாரு, அவரோட சப்போர்ட் நம்ம சரத்குமார் சாருக்கு தான். இந்த மாதிரி எதிரும் புதிருமா போயிட்டு இருக்கிற பிரச்சாரத்தோட முடிவுகள் நடிகர் சங்க தேர்தல் நடந்தாதான் தெரியும். சிம்பு சார் பத்தி சொல்லணும்னா, அவரை மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் கிடைக்கிறது ஏதாவது வரம் வாங்கி நம்ம வந்திருக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன எடுக்க போறோன்ற விஷயத்த அவருக்கு புரிய வச்சுட்டா போதும்.